வணக்கம். சீதாஸ் பேஜஸ். பிக் பாஸில் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கல இது வரைக்கும். அதுதான் பார்க்குறதுக்காக பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க ஃப்ரைடேவுடைய ஒரு சின்ன பாகம் நம்ம பார்க்காதது போட்டு காமிச்சாங்க. அது ஒன்றும் இல்லை, 5 ஸ்டார் டூ நத்திங். அதை வந்து 5 ஸ்டார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டூ நத்திங்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் ஏரியாவில் ஒருத்தரும் சும்மா இருந்த தருணங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவாக போட்டு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டூ நத்திங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. யார் யார் எந்தெந்த தருணத்தில் அமைதியாக இருந்தாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ரூம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிடல் வாசிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழில் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கோம். சில பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க, சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதுதான் டூ நத்திங். அது வந்து ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது, நமக்கும் இருந்தது, அவங்களும் சிரித்தாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வேலைக்காக போயிருக்காங்க. பிக் பாஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ பேருடைய கனவு. அதில் போயிருக்காங்க. அதில் போயிட்டு டூ நத்திங்க்கு பெருமைப்படுறாங்கன்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் ஒரு எஃபெக்ட். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத திருப்பியும் நினச்சி பார்க்குறதுக்கான ஒரு தருணமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவங்க தமாஷா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து அதை சீரியஸாக யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது புரிஞ்சுதா, எல்லோரும் யோசிச்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வராரு. விஜய் சேதுபதி இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து ரெண்டு இஷ்யூ எடுத்துட்டார். அதாவது ஒன்று வந்து அந்த 7 சீசன் இது வரைக்கும் போயிருக்கு. 8வது சீசன் 7வது இந்த 7 சீசன்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது, ரொம்ப நல்லா இருக்கா இல்லை மோசமாக போயிடுச்சா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஸ்வாப் பண்ணாங்க. அந்த ஸ்வாப் பண்ணதில் எப்படி என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒன்று. இது 2 தான் இன்றைக்கி அனலைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணார்னா, நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது. அவர் விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே வந்திருந்த என்ன சொல்கிறது வியூவர்ஸ், அதை பார்க்க வந்த மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, நான் யார் பேரை சொல்கிறேனோ அப்போ நீங்கள் பயங்கரமாக கைத்தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த பாராட்டுன்ற ஒரு போதை வந்து மனுஷனை தடுமாற வச்சிடும். அதை நீங்கள் இன்றைக்கி செய்யணும் எனக்காக. நான் யார் பேரை சொன்னாலும் நீங்கள் கைத்தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டெஸ்ட் செக் மாதிரி வச்சார். ரேயான், முத்து அப்படின்லாம் ஒரு பேராக சொன்னார். இவங்களும் பயங்கரமாக கைத்தட்டினாங்க. இவ்வளோ தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு கேட்டார். இந்த 7 சீசன்லேயும் இதுவும் ரொம்ப வருத்தப்பட்டார். ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நான் வந்து பண்ணுறதுல இல்லை இந்த ஷோ, அவங்க தான் அந்த ஷோன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எவ்வளோ சொன்னாலும் அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு தான் உள்ளே போனார். உள்ளே போயிட்டு இதை கேள்வியை கேட்டார். சத்யா எப்பவும் போல் ஒரே குழப்பல் தான். தீபக் என்ன சொன்னார், இல்லை டாஸ்க் வந்து நம்ம ஸ்கூல் டாஸ்க்கும் ராஜாராணி டாஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. பட் இவ்வளோ பேரில் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்ததுன்னா ஒரு 3 பேருடைய பதில் தான் எனக்கு கவர்ந்தது. இவங்க எல்லாரை விட அருண் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுது. அவர் ஒருத்தர் தான் சொன்னார், இத்தனை 7 சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு 50வது நாள் வந்து இன்னும் அந்த கூட்டம் நிரம்பி வழியுது, இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து நிரம்பி வழியிரும், அது ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். ராஜாராணி டாஸ்க்கை பற்றி சொன்னார். இதில் வந்து நான் வந்து ஒரு புரட்சி மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் இந்த ராஜா வந்து இப்படியே போனால் எப்படி ஒரு புரட்சியாளர் வந்துட்டாங்க, ஒரு புரட்சி பண்ணி அவரை வந்து அரியணையிலேருந்து இறக்கி இவன் வந்து உட்கார்ந்தான்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற அளவுக்கு போயிட்டேன் நான். பட் இவங்கெல்லாம் தடுத்துட்டாங்க சார் அப்படின்னு. யார் தடுத்தது அப்படின்னு கேட்டார். தீபக் அப்படின்னாரு. அப்புறம் இவர் சொன்னார், ஏன் நீங்கள் வந்து சொன்னதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி இதை தான் எதிர்பார்க்குறோம். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அதில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், இது ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன், இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் அவருக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு, அதை பண்ண விடலை. இங்கே அதுதான் எப்போவுமே நடக்குது. முத்துவோ தீபக்கோ அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் ரேஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் அடங்கி போயிடுறாங்க. இது அருணுக்கு ஒரு பாடம் தான் நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு சொன்னதுனால இனி அருண் வந்து அவர் நினைக்கிறத நிச்சயமாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இனிமேல் நினைப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று போச்சு.
ஆனந்தி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது, இப்போ அந்த டாக்ஸிக் இல்லை, பட் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. முத்து என்ன சொன்னாருன்னா, அவரும் ஃபஸ்ட்டு ரொம்ப குழப்பி தான் பேசினார். பட் கடைசியாக சொல்லிட்டார், என்ன ஒரு ஒரு தயக்கம் இருக்குது சார், கேமரா இருக்கிறதுனால நம்மளால் இறங்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்புறம் விஜய் சேதுபதி அதுக்கும் சொன்னார், அப்படி நீங்கள் தயங்கக்கூடாது, இறங்கி ஆடணும், அப்போ தானே அது நல்லாயிருக்கும், அந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னார். ரஞ்சித் என்ன பண்ணாருன்னா, சார் உங்களுடைய நீங்கள் தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் கேட்ட கேள்வி, இந்த 7 சீசனுக்கும் இந்த 8வது சீசனுக்கும் என்ன சிறப்புன்னு கேட்டால், இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரையே இழுத்து விட்டுட்டார், உங்கள் தொகுப்பு வந்து ரொம்ப சிறப்புன்னு. உடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டார், சார் வேணாம் சார்ன்னு சொல்லிட்டார். சார் அவர் வந்து கமல் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ரஜினி சார் எப்போவுமே சொல்வார், கமலஹாசனை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோமோ என்னமோ, ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயம் இருக்கிறவர் அவர். ரொம்ப மீட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் நான், நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட ஒருத்தர் இருந்த ஒரு மேடையில் நான் இருக்கேன்றதே எனக்கு பெருமை சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டார். இது அதோடு முடிச்சிட்டார் அவர். திருப்பி வந்துட்டு ஸ்வாப்பிங் பற்றி கேட்டார். ஜாக் என்ன சொன்னாங்கன்னா, அருணை வந்து தண்ணி இன்சார்ஜாக போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்தோம் சார், ஒரு மனசாட்சியோட ஒரு டாஸ்க் கொடுத்தோம் சார் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஷிதா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை சார் இவங்க வந்து பெண்கள் ரொம்ப வன்மத்தோட ஒரு டாஸ்க்கு பாய்ஸ்க்கு கொடுத்த மாதிரி தான் சார் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபக் என்ன சொன்னார்னா, எனக்கு பொறுத்தவரையில் கேர்ள்ஸ் இப்போ தான் சார் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். முத்து என்ன சொன்னார்னா, அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை சொன்னார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையை பற்றி சொன்னார். ஸோ என்னை 30 பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு. உடனே சவுண்டு எழுந்து சொன்னாங்க, இல்லை சார் அது நான் வேண்டாம், அவ்வளோ வேணாம், 30 வேணாம், 10 பண்ணால் போதும்னு சொல்லிட்டேன் சார், ஆனால் அவர் கேட்கல அப்படின்னு. முத்து வந்து, இல்லை எனக்கு கொடுத்தது மஞ்சரி தான், அப்போ மஞ்சரி தானே வந்து சொல்லணும் அப்படின்னோடனே மஞ்சரி எழுந்து சொன்னாங்க, இல்லை நான் சொல்லிட்டு தான் போனேன் சௌந்தர்யா கிட்ட, அவ்வளோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போனேன் நான் அப்படின்றாங்க. பட்டு அதுக்குள்ளே அருண் எழுந்து என்ன சொல்கிறாரு, சார் அவங்களுக்கு பதவியே வரல, அதாவது பிக்பாஸ் கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் மாதிரி வரும், அது வந்த பிறகு தான் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கணும் டாஸ்க்கு, அதுக்கு முன்னையே ஆரம்பிச்சிட்டாங்க, மங்கி ஜம்ப்பு வாக்கெல்லாம் சொன்னாங்க, அப்போவே முத்துவை வந்து நான் காப்பாற்றி விட்டேன் சார் அப்படின்னாரு. அப்போ இவர் என்ன பண்ணார், விஜய் சேதுபதி கேட்டார், சரி சார் பட் இந்த 30ன்னு சொல்லும்போது இவர் இவ்வளோ பேசுகிறாரு, அப்போ இவர் பண்ணியிருக்கவே தேவையில்லையே, நீங்கள் அங்கே வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னாரு. ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. அதாவது பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஷோ, இதை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், பெண்கள் கஷ்டப்பட வச்சாங்க அப்படின்னு கட்டணம் அப்படின்னு ஒரு எண்ணம், அதனால தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது விஜய் சேதுபதி டக்குன்னு கொண்டு வந்துட்டார். அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்போ பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை சொல்லும்பொழுது ஆனந்தி எழுந்து கரெக்டாக சொன்னாங்க. ஆனந்தி சொன்னாங்க, இல்லை சார் எங்களுக்கெல்லாம் டாஸ்க் கொடுக்கும்பொழுது எங்களால் முடியலன்னா நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம், இது ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் பண்ண முடியாது, வேறு ஏதாவது மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க பாய்ஸ்க்கு வந்து அது ஒரு ஈகோவாக இருக்குது, அவங்களால அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஈகோ தடுக்குது, அதனால தான் சார் பிரச்சனை வருது அப்படின்னாங்க. அது ரொம்ப உண்மைதான் அது. உடனே இவர் எழுந்துட்டு இவர் சொன்னார், ஜெஃப்ரி சொன்னார், என்னை கூட அப்படி தான் சார், இந்த 100 பண்ண முடியாதுன்னு சொன்னேன் சார் நான் சௌந்தர்யா கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு யார் டாஸ்க் கொடுத்தது அப்படின்னா சாச்சனா அப்படின்னாங்க. அப்போ சாச்சனா எழுந்து சொன்னாங்க, சார் அவர் பர்சனலாக என்னை ட்ரிகர் பண்ணார் சார், அதனால் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சார் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னால் 100 வந்து அவர் ஜெஃப்ரி சொன்னார், 100 எப்படி சார் பண்ண முடியும், அதுவும் ஃபுல்லாக உட்காந்து எழுந்துக்கணும்னாங்க, 100 வந்து இம்பாசிபிள் இல்லையா, கால் பயங்கரமாக வலிக்கும் இல்லையா அப்படின்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். இவர் கேட்டார், இது வந்து ஒரு அதிகாரம் கையில் வந்தால் இது மாதிரி வருது பற்றியா, ஒரு வன்மம் வருது பற்றியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்ட உடனே சாச்சனா சொன்னாங்க, இல்லை அன்றைக்கி நைட்டே நான் போனேன் சார் அப்படின்னு. உடனே இவர் ஜெஃப்ரி சொன்னார், வந்தாங்க சார் நைட்டு, கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான்,
கால் வலிக்குதா அப்படின்னு கேட்டாங்க. சரி இவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு நினச்சின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னால், நான் வேணும்ன்ட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அது வலியை விட இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் அப்படின்னு. அப்போ அவங்க சாச்சனா சொன்னாங்க, இல்லை இல்லை நான் சாரி தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரஞ்சித் இருந்தார் அப்படின்றாங்க. ரஞ்சித் வந்து ஆமாம் சார் கேட்டேன்னு சொல்லிட்டாரு. பட்டு கூட இருந்த மற்றவங்கெல்லாம் இல்லை எங்களுக்கெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இது மட்டும்தான் சொன்னது உண்மை அப்படின்னு. அப்போ விஜய் சேதுபதி அந்த அந்த மாதிரி ஒரு வன்மம் இருந்தது பார்த்தியான்னு சொன்னது இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இவங்க எதிர்பார்த்தது சௌந்தர்யாவை எதிர்பார்த்தாங்க. இவங்க சௌந்தர்யா வந்து இவங்களெல்லாம் ரோஸ் பண்ணார், அதை வச்சுக்கிட்டு சௌந்தர்யாவை தான் திட்ட போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவங்க மேலேயே திரும்பினது இவங்களால் பொறுத்துக்கவே முடியல. ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பிரேக் விட்டுட்டு போயிட்டார். இவங்க ஒரே அழறாங்க. எல்லா லேடிஸும் வந்து சமாதானப்படுத்தினாங்க. யாருக்கும் அவங்க சமாதானப்படுத்த முடியல. முத்துவை கூப்பிடுங்கன்றாரு. அப்புறம் முத்து வந்து எவ்வளோ கன்சோல் பண்ணுறாரு, அதுவும் முடியல. அப்புறம் விஷால் வந்து கன்சோல் பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவர் திருப்பியும் ஆரம்பிக்கிறாரு. திருப்பியும் ஒரு கேள்வியும் இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இல்லை. அடுத்தது திருப்பியும் சத்யா பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்பா நான் போகிறேன் எனக்கு போதும்னு கிளம்பிடுறாரு. அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் சாட்டர்டே எபிசோடு. சண்டே எபிசோடில் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு இது கொடுக்கப்படுது, நம்பர்ஸ் கொடுக்கப்படுது. 7, 14, 18 இது மாதிரி கொடுத்து யாரெல்லாம் வந்து இதுக்கு மேலே வருத்தம் இல்லை, இதுக்கு மேலே அவங்களுக்கு சேர்த்துக்கொண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க எவாலுவேட் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து ஷாப்பிங் டாஸ்க் பற்றி கேட்டார். ஷாப்பிங் டாஸ்கில் இவங்க 9,000 அவங்க 11,000 வின் பண்ணியிருந்தாங்க. 11,000க்கு இந்த வாட்டி வந்து பெல் கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் உங்கள் டைமை எடுக்கலான்னு சொன்னார். ரொம்ப நல்ல சான்ஸ் இது. இவங்க பிளான் பண்ணதை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸ் வந்து 3,000, 3,000, 4,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து இவ்வளோ எடுத்தால் 10,000க்கு எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் மேலே ஆனால் கூட 11,000க்கு வரும் அப்படின்லாம் கால்குலேட் பண்ணி நீ இதை எடு நான் அதை எடுன்னு எல்லாம் பேசிட்டு போயிட்டு கடைசியில் அங்கே போய் சொதப்பிட்டாங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டிங்க இல்லையா? அப்புறம் ஏன் வந்து சாச்சனா மேலேயே வந்தது எல்லா பழியும் அப்படின்னு கேட்டார். அப்போது நான் அன்றைக்கே சொன்னேன், சாச்சனா வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அதை. ஸோ அதுதான் இப்போ திருப்பி கேட்டார். ஏன்னா இவங்க 2 பேரும் அதை ஆமாம் நம்ம தான் தப்பு பண்ணோன்னு சொல்லவே இல்லை. இவ்வளோ பேசின அன்ஷிதா கூட சொல்லலை. அப்போ இவர் கேட்டார், எப்படி 6ன்னு சொல்கிறீங்களே, இப்போ சாச்சனா 2 எடுத்திருந்தா கூட நான் ஆரம்பித்தாரு. சாச்சனா 1 தான் எடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. 1 தான் எடுத்தேன், எனக்கு ஒயிட் திங்ஸ் எல்லாம் மட்டும்தான் சரி எடுக்க சொல்லியிருந்தாங்க. கடைசியில் டைம் இருக்குதுன்னு அவங்க அதையும் சேர்த்து அவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போது இப்போ சாச்சனா அனதர் வேலிட் பாயிண்ட். அவங்க எடுத்தது வரைக்கும் கணக்கு போட்டு அவங்க வந்து 2,000 சம்திங் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் 2,000 சம்திங் தான் சார் எடுத்திருக்கேன், எனக்கு கொடுக்கப்பட்டது 3,000, 3,000க்குள்ளே தான் சார் நான் எடுத்திருக்கேன். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ அவங்க கரெக்டாக தானே எடுத்திருக்காங்க, அப்போ நீங்கள் 2 பேர் தானே அதிகமாக எடுத்திருக்கீங்க, ஆனால் ஒரு ஈஸி டார்கெட்ன்றதுக்காக எல்லாம் சாச்சனாவை சொல்லிட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ அழுத சாச்சனாவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்ஸ் அணியை பற்றியும் கேட்டார். அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தது. இப்போ வந்து ஒரு 150 தான் அதிகம் ஆச்சு. பட் அது ஏன் அப்படின்றது வந்து எல்லாம் கூட போனவங்க தான் சொன்னாங்க. தீபக் வந்து எடுத்துட்டாரு சிலதெல்லாம் அப்படின்னு. அப்போது அது எடுத்ததுனால தான் 150ல் வந்து தப்பிச்சிருக்கு. இல்லைன்னா அவங்களும் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ தீபக்கோட கால்குலேஷன் அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஜாக்கும் சொன்னாங்க, நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம் சார், அதை வந்து எடுத்து போடுறதுக்குள்ளே நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் பண்ண பெரிய தப்பு, ஏதாவது ஒரு பேக்கை ஃபுல்லாக கவுத்துட்டு இருந்தேன்னா தப்பிச்சிருப்போம், அதை பண்ணாமல் விட்டுட்டேன், அது ரொம்ப கில்ட்டியாக இருந்தது சார் எங்களுக்கெலாம். சத்யா வேறு எங்கள் குரூப்பில் இருந்தார், சாப்பாடு அவருக்கு சரியாக கொடுக்க முடியலன்றது ரொம்ப கில்ட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டாஸ்க்கை பற்றி சொன்னாங்க. அப்புறம் இந்த ராஜாராணி டாஸ்க்கை பற்றி கேட்டார். முத்துவே சொல்கிறாரு, தளபதியும் ராஜகுருவும் தான் சார் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க, ராஜாவை பேசவே விடலை, ராஜா பேசவும் ட்ரை பண்ணல அப்படின்னு. ராணுவ சொல்கிறாரு, நான் நிறைய பேசினேன் சார், ஆனால் அவங்க வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணணுன்ற மாதிரி பேசி நான் சொல்கிற எதையுமே செய்ய விடலை சார் அப்படின்னு. செய்ய விடலைன்னா ஒரு ராஜாவாக இருந்தால் அது எப்படி சொல்லலாம், நீங்கள் செய்திருக்கணும் இல்லையா அப்படின்னு. ஆமாம் சார், நான் சில பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, அதனால் விட்டுட்டேன். ஆனாலும் நான் வந்து 2 கண்ட்ரியும் ஒன்றா சேர்த்துட்டேன் சார், சேர்த்து அந்த ராணியையும் இங்கே வர வச்சு பிபி நாடுன்னு அறிவிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னார்.
ஸோ அது அவருடைய புரிதல். வந்து முத்துவை கேட்டபோது முத்துவும் சொன்னார், ஆமாம் ராணி கூட, ராணியும் சரி ராஜாவும் சரி சேரை விட்டே எழுந்துக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க சார் அப்படின்னு. அப்போ ராணி அவங்க சாச்சனா சொன்னாங்க, சாச்சனாவை பற்றி எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் உட்காந்த இடத்துலேருந்து அவங்க பேசிகிட்டே தான் இருந்தாங்க, ஆனால் அது கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போது சாச்சனா சொன்னாங்க, சார் நான் பேசிகிட்டே தான் சார் இருந்தேன், பட் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப லவுடாக இருந்தாங்க, நான் என்ன சொல்கிறேன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க. பொதுமக்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா ராணி பேசக்கூடாது, நடுவில் நான் தான் பேசணும், இவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படின்னு. அப்போ டெசிஷன்லாம் அப்படின்னாரு. இல்லை ராஜகுரு வந்து என்னை கேட்டுட்டு தான் சார் எதுவும் செய்தாங்க அப்படின்னு. அப்போது பவித்ரா சொன்னாங்க, நான் எந்த டெசிஷனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் சார் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே மஞ்சரி வந்து பொறுத்தவரையிலையும் மஞ்சரி வந்து இதில் ரொம்ப ஒரு மோசமான ப்ளே தான் அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். நான் ஒன்று ராணிக்கு பாதுகாக்கணுன்றது கரெக்டு, பட்டு ராணியை வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது, எங்கள் ராணி ஒழிகன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் அவங்கள ஒரு ராணியாக ட்ரீட் பண்ணலை, அவங்கக்கிட்ட எதையுமே கேட்கலை, அவங்க சின்ன பொண்ணுன்றது நினச்சிக்கிட்டு இவங்க வந்து அவங்கக்கிட்ட எந்த டெசிஷனுமே கொண்டு போகல, இவங்களே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க, அந்த சேரை தூக்கிட்டு வர்றது அது மாதிரிலாம் பண்ணாங்க, அதை கூட இவங்க திருப்பி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ மஞ்சரிக்கு இந்த ப்ளே புரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லீடராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தான் வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லோரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அந்த கேமில் வந்து அதை கொண்டு வரும்பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். முன்னால் ஒரு எபிசோடில் எனக்கு யாரும் ஞாபகம் வரல, திருடணுன்ற டாஸ்க் வச்சுட்டு அவங்க திருடிட்டு ஒரே அழுத கதையெல்லாம் உண்டு. டாஸ்க்குக்காக போய் திருடிட்டு நான் திருடிட்டேனேன்னு சொல்லி அழுத கதைகள்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இறங்கி செய்யாமல் அவங்க செய்கிறவங்களையும் திருப்பி எடுத்துகிட்டு போய் வைங்கன்றாங்க. அப்புறம் திருப்பியும் போய் அவர்கிட்ட ரயான்கிட்ட போய் ஸ்டேட்டஸ் கோ மாதிரி அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு போகிறாங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது அட்லீஸ்ட்டு பவித்ரா கொஞ்சம் எடுத்து செஞ்சுருக்கலாம். பவித்ராவும் இந்த அப்பியரன்ஸில் ரொம்ப கொடுத்தாங்களே தவிர ஐடியாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப கோட்டை விட்டுட்டாங்க. ராஜாராணி டாஸ்க்கு 2 சைட்லேயுமே, அங்கேயும் தீபக்கும் சும்மா ஒரு பெட்டி திங்ஸ்க்கெல்லாம் சண்டை போட்டுட்டு உட்காந்துருந்தாங்களே தவிர ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷனில் ஒரு நல்ல பெருசாக எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போது ஒருத்தராக சேவ் பண்ணிட்டு வந்தார். கடைசியில் வந்து ஆனந்தி, ரயான், வர்ஷினி அண்ட் தர்ஷிகா, இவங்க 4 பேர் தான் சேவ் பண்ணப்படாமல் இருந்தது. இவங்க 4 பேரையும் கார்டன் ஏரியாவுக்கு போக சொன்னார். அங்கே ஸ்வர்டு இருக்கும், அதை எடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் யார் அவுட்டுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே போயிட்டு ஸ்வர்டு எடுக்கும் பொழுது வர்ஷினியோட ஸ்வர்ட் வந்து ரெட்டாக வருது, மீதி பேர்லாம் க்ரீனாக இருக்குது. ஸோ வர்ஷினி தான் அப்படின்னோடனே வர்ஷினி வந்து ரொம்ப நல்லா எடுத்துட்டாங்க. வர்ஷினிக்கு 1000 கிரிட்டிசிசம்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஸ்கூல் டாஸ்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் டாஸ்கில் நல்லா பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நல்லா ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தாங்க, எல்லாருக்கூடையும் நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பித்தாங்க, நல்லா ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தாங்க. பட் கரெக்டாக இப்போ வெளியில் போகிறாங்க. இதே தான் சுனிதாவுக்கும் ஆச்சு. சுனிதாவும் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியில் வரும்போது சுனிதா போயிட்டாங்க. ஆனால் அது வந்து விஜய் சேதுபதி எப்பவுமே சொல்லுவார், இந்த டைம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, இவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய வந்துடும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து இவங்களுக்கும் நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஷீ டுக் இட் இன் அ ரைட் ஸ்பிரிட். அவர் அருணும் சொன்னார், இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அழாமல் சிரிச்சுக்கிட்டு போனதில்லை, வந்து ரொம்ப ஒன்றை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா பண்ணாங்க. பட் சுனிதாவை விட இவங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் அதையும் சொன்னார், உங்கள் கூட அந்த ப்ளே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவாக நினைக்காதீங்க, இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க, நீங்கள் வெளியில் போய் இன்னுமே நிறைய உங்களுக்கு நடக்கும் நல்லது அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ இருக்கும், நான் வெளியில் வந்து காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார். வர்ஷினியும் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாங்க. பாட சொன்னாங்க, ஜாக்கு பாடினாங்க. அப்போ வந்து முத்து சொன்னார், நீங்கள் வந்து ஒரு நாள் இரவும் நீங்கள் பாடுற பாடல்கள் வந்து எங்களுக்கெல்லாம் வெவ்வேறு மனநிலையில் இருக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. இது வந்து நம்ம 24/7 பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நம்ம இந்த மாதிரி பார்க்குற ஒன்னார் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கல இது வரைக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்படியா வர்ஷினி அப்படிலாம் பாடியிருக்காங்களா, எவ்ரிடே பாடினாங்கன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு. ஸோ இது மாதிரி காண்பிக்கப்படாத விஷயங்கள்
கொஞ்சம் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 24/7 பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பப்போவாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இதனால் நம்ம வர்ஷினியை வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இல்லைன்னு கூட நான் நினச்சிருக்கலாம். அது மாதிரி கூட ஓட்டிங்ஸ் போயிருக்கலாம். பட் இவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. அது வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் இதுதான் தவறுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது நல்லதை சொல்கிறதே கிடையாது, கெட்டதை மட்டும்தான் சொல்கிறாங்க. தன்னை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்கள நல்லது சொன்னால் நம்ம எங்கே தாழ்ந்துருவோமோன்றதுக்காக மற்றவங்களோட ஒரு நல்ல குணங்களையோ நல்ல விஷயங்களையோ சொல்கிறதே கிடையாது. ஸோ அவங்க வெளியில் வந்தாங்க, அவங்களுடைய வீடியோஸ்லாம் காமிச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. சார் நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் கூட இங்கே இருந்த என்னுடைய மெமரிஸ், என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறேன் சார். இது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுன்னு நம்புகிறேன் சார் அப்படின்னாங்க. அவரும் விஜய் சேதுபதியும் சொன்னார், இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சிரிச்சுக்கிட்டு போகிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அவங்க வந்து உள்ளே அவங்கள ஹவுஸ்மேட்ஸ் பார்க்கும்போது சொன்னாங்க, பவித்ராவை வந்து ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் சார், வெரி குட் பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுற ஒரு ஆள் இவங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்க்கும் பொழுது இருக்கிறது வேறு, பட் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள அனுப்பிச்சிட்டு இவங்ககிட்ட திருப்பியும் வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் கார்டன் ஏரியாவுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து சிங்கம் சிங்கலாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி உள்ளே வாங்க திருப்பி அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டாரு. எல்லோரும் வந்து உள்ளே உட்காந்தாங்க. உள்ளே உட்காந்த உடனே பேச ஆரம்பித்தார். இது நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு. சரி அப்படின்னு பேச ஆரம்பித்து இவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு, யாருமே கவனிக்கலையான்னாரு. அப்போ தான் பார்த்துட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கோடு காணும் சார் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், ஆமாம் கோடு இல்லை, இனிமேல் நீங்கள் இந்த குரூப்பிசம் கிடையாது, இண்டிவிஜுவல் கேம் ஆடுறீங்க, இண்டிபெண்ட்டாக ஆட போகிறீங்க அப்படின்னு. அப்போ இனிமேல் எல்லாம் ஓப்பன் நாமினேஷனாலாம் பேசிக்கிறாங்க. பட் சொல்கிறாரு, இனிமேல் குரூப்பே கிடையாது. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, இடத்த மாற்றி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்னு இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அந்த இடங்களை மாற்றி ஸ்வாப் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நினச்சி ஸ்வாப் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் தேரலை. இப்போ வந்து இடத்த பெண்கள் ஆண்கள்னு பிரித்து வைக்கிறதுனால தானோ அப்படின்னு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சில ஒரு சீட்டை எடுத்து லெஃப்ட்டுன்னு சில பேருக்கு வருது, ரைட்டுன்னு சில பேருக்கு வருது. ஸோ லெஃப்ட் பெட்ரூம், ரைட் பெட்ரூம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்பொழுதுலேருந்து தனித்தனியாக ஆடினா நல்லாயிருக்கும், ஆடுவாங்கன்னு நம்புகிறேன் நான். ஏன்னா அவர் அருண் ஓப்பன் நாமினேஷன் கேட்டபோது ரஞ்சித்தை சொல்லிட்டார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பாய்ஸ்குள்ளே இப்போல்லாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு. இவர் தீபக் வந்து ரொம்ப நம்மளை ஓவர் ஷேடோ பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சத்யா, சிவா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ராணவ் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வரும் இனிமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவங்கவுங்க தனித்தனியாக உண்மையான கேம் ஆடணும். அதே மாதிரி தனித்தனியாக ஆடணுன்றதுனால ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தவறுன்னு நிகழும்போது இவங்களுக்கு தவறுன்னு இவங்க உணர்ந்தால் அதுக்கும் வாய்ஸ் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல கேம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.